வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் கனகம்பட்டி ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல கம்மங்கூழ் வச்சு ஐயா ஒரு திருவிளையாடல் பண்றாங்க தன்னை தேடி வந்த பக்தர்கள்ட்ட. அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஐயா உப்போட மகத்துவத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உப்பு வந்து லட்சுமி கடாட்சம் உள்ளது, தீய சக்தியில விரட்டக்கூடியது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. பகவான் உப்பை கை கொண்டு நிறைய திருவிளையாடல்களை தன்னோட பக்தர்களுக்கு நிகழ்த்தியிருக்காங்க. கண் திருஷ்டியை போக்குறதுக்கும் திருஷ்டியை விளக்குறதுக்கும் உப்பை வந்து நம்ம வீட்டிலேயே பயன்படுத்துவோம். நம்மளோட பெரியவர்கள் பயன்படுத்துவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். குழந்தைகளுக்கு சுத்தி போடுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றுறதுக்காக உப்பு சம்மந்தப்பட்டமா சில பரிகார முறைகளை நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஐயாவும் உப்பை பயன்படுத்தி தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில இருந்த வினைகளை போக்குன ஒரு நிகழ்வை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஐயாவோட மகிமையிலே அற்புதங்களையும் அடுத்தடுத்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஒரு நாள் காலையில கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. அதிகமா ஐயா காலையில உணவா நீர் ஆதாரங்கள் தான் எடுத்துப்பாங்க. அதுல கம்மங்கூழ் தான் அதிகமா ஐயா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப தன்னை தேடி வரும் பக்தர்கள் எல்லாருக்குமே கம்மங்கூழ் கொடுக்க சொல்லுவாரு. எத்தனை பேர் வந்தாலும் காலையில் நேரம் ஐயா கம்மங்கூழ் குடிக்கிற நேரத்துல போனோம் அப்படின்னோம்னா எல்லாருக்கும் கம்மங்கூழ் கிடைக்கும். அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். இந்த பதிவு பாக்குற யாராவது ஐயா கையால கம்மங்கூழ் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஐயா அப்படி கம்மங்கூழ் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அவரை பாக்குறதுக்கு 2 நண்பர்கள் போயிருக்கிறாங்க. ஐயா கையால கம்மங்கூழ் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து கம்மங்கூழ்ல வந்து உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குது. அது ஒரு நண்பர் வந்து உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. ஆனா ஐயா கையால கொடுத்தது அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, இது நம்மளுக்கு அமிர்தம் மாதிரி அப்படின்னு சொல்லி அதை குடிக்கிறாங்க. இன்னொரு பக்தர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, உப்பு அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க, சமையல் பண்ணவங்க இது மாதிரி அதிகமா பண்ணியிருக்கிறாங்க ஐயாவுக்கு கொடுக்குற படையல் அப்படின்னு நினைச்சு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். ஐயா இவர் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே திரும்ப அந்த கம்மங்கூழ் ரெடி பண்ண சமையலால கூப்பிட்டு உப்பு கம்மியா இருக்குது சாமி, இன்னும் கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்தருக்கு உடனே வந்து மனசுல வச்சிருக்கிறது தாங்க முடியல. உடனே சொல்லிடுறாரு, ஐயா ஏற்கனவே உப்பு அதிகமா இருக்குது, திரும்ப உப்பு போட சொல்றீங்க, சுத்தமா குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ஏன் சாமி, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு சாமி, ஏன் இப்படி நீ நடுவுல பேசுற, உனக்கு தெரியுமா கணக்கு, அவனோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா, யாரோட கணக்கு என்னங்கிறது நீ எனக்கு சொல்லி தரையா அப்படின்னு கொஞ்சம் கோபமான வார்த்தைகள்ல கடுமையா திட்டிடுறாங்க. அந்த பக்தரும் அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா பக்கத்துல இருந்த பக்தர்கிட்ட சொல்றாரு, ஏன் சாமி, இங்க வரவன் ஒருத்தனோட விலையும் என்னங்கிறது எனக்கு இவன் புத்தி சொல்றான் சாமி, நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய வேண்டியதானே, யார் யாருக்கு என்னென்ன கணக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஐயா வந்து சொல்றாரு, நான் சொல்றத வந்து புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்குவான் சாமி, ஆடு மாடு நாய்களுக்குலாம் அது புரியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஐயா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த உப்பு அதிகமா போட்டு அந்த கம்மங்கூழ்ல பக்தர்களுக்கு கொடுக்க சொன்னதுனால அவங்களோட உடம்புல இருந்த நோய்களையும் அவங்கள பின்தொடர்ந்து வர வினைகளையும் ஐயா வந்து அகற்றி இருக்கிறாங்க, கந்திஷ்டியை விரட்டி இருக்காங்க. அன்னைக்கு யாரெல்லாம் அந்த உப்பு அதிகமா இருக்கிற கம்மங்கூழை குடிச்சாங்களோ ஐயா பகவான் கொடுக்க சொல்லி அதை யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வினைகள் வந்து கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஐயா மறைமுகமா பரிபாஷையில சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல விளையாடல்களை ஐயா திருவிளையாட பண்ணியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு யாரும் உப்பு அதிகமா போட்டு குடிச்சிடாதீங்க. நான் சொன்னது பகவான் கையால பகவான் அனுமதியோட கொடுத்த அந்த கம்மங்கூழுக்கு தான் அந்த மகிமை. அதனால உப்பை வந்து நீங்க வீட்டு பூஜை அறையில வச்சு பயன்படுத்தலாம். 1 கிலோ உப்பை வாங்கி பூஜை அறையில வச்சிருங்க. அதோட மகத்துவமே வேற, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும், கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகும். உப்பை பயன்படுத்தி நீங்க அடிக்கடி திருஷ்டி சுத்தி போடலாம், அது வந்து ரொம்ப நல்லது. ஐயா வந்து பல விளையாடல்களை உப்பு மூலியமா பண்ணியிருக்கிறாங்க. உப்போட மகத்துவமும் மகிமையும் பன்மடங்கு அதிகம் அப்படிங்கிறத பகவான் மறைமுகமாகவும் சூட்சமாகவும் மக்களுக்கு உணர்த்தி இருக்காங்க. மேலும் பல பதிவுகளில் ஐயாவோட திருவிளையாடல்களையும் அவரோட மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.